காய்ஸ், எனக்கு ஒரு சில விஷயம் நம்ம மக்கள்களை நினச்சி ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. திட்டணுன்னா கூடயும் இப்போ முட்டாள்னு கேட்டுப்பட்டாங்க, அப்புறம் கோவப்படுவீங்க. சீரியஸாக முட்டாள்னு சொன்னால் கோவப்படுவீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஸ்கேம் இஷ்யூ நிறைய ஸ்கேம் நடக்குது. சரியா, மச்சான் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஈஸி மணி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், நம்ம ஆள் எப்படி அதில் போய் ட்ராப் ஆகுறாங்கன்னா, இப்போ இந்த ஒரு மோதிரம்ல, இந்த ஒரு மோதிரத்தை வந்து நான் ஒரு கிளவ்லாம் போட்டுக்கிட்டு, இந்த மோதிரம் வந்து லேலோங்க இப்போ இருக்கிற பவுன் விலை வந்து 400 பிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 400 பிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. 1 கிராம் இது 12 கிராம். ஓகே, இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோன்னு கணக்கு பண்ணிங்களேன். நான் வாங்கும்போது அப்போ ஒரு 2000 வாங்கினேன். இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு லெட்ஸில் ஒரு 3000 கூட 4000 வச்சுக்கோங்களேன். ஓகே, 4000 வச்சுக்கோ, ஏன்னா 12 கிராம் 4000 கூட வச்சுக்குவோம். அப்போ இந்த மோதிரத்தை ஒரு 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 டிக்டாக் அக்கௌண்ட்டில் இந்த மோதிரம் வந்து 1500 கொடுக்குறோம் லேலோங்க, இல்லை 1000 கொடுக்குறோம் லேலோங்க அப்படின்னு போடுறது நான் நிறையா பார்க்குறேன். நிறைய அக்கௌண்ட்டில் பார்க்குறேன். அதை நீங்கள் நம்புறீங்கன்னா அப்போ உங்களை நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரில. ஏன்னா பிரச்சனைன்னும் போது நம்மக்கிட்ட வரீங்க, நான் இந்த மாதிரி இவங்க ஏமாத்திட்டாங்க, நான் இந்த மாதிரி ஆச்சு, நான் இப்படி அப்படி. இன்னொன்று கூட்டு பிரச்சனை. இந்த சட்டம் வந்து கூட்டு செய்கிறவங்களை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கூட்டு பிடிக்கிறதும் தப்பு, கூட்டு கட்டுறதும் தப்புன்னு அந்த சட்டம் வந்தப்ப சில அஞ்சிடிங்க. நான் நேராக சொல்கிறேன், நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். ஏன்னா களி ஆளுங்க விக்டம் ஆகிட்டு நம்மக்கிட்ட வராங்க, நான் இந்த மாதிரி நான் கூட்டு கட்டுனேன், இது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா நான் ஒரு ஸ்கேம் இஷ்யூ ஹேண்டில் பண்ண வச்சு எனக்கு இந்த மாதிரி வந்து ஆளுங்க மெசேஜ் அனுப்பி என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உதவி கேட்குறீங்க. ஆனால் நானும் நிறையா வாட்டி சொல்லிட்டேன், கூட்டு வந்து அது வந்து இல்லீகல், மலேசியாவில் வந்து இல்லீகல். ஸோ நீங்கள் கூட்டு கட்டினாலும் தப்பு, கூட்டு பிடிச்சாலும் தப்புன்ற பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது திருடனுக்கு தேல் கொட்டின கதையாக சில அஞ்சிடிங்க என்ன பண்ணுதுங்கன்னா, இதை ஒரு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. கூட்டு இன்ஸ்டால்மெண்ட் சொல்லி ஆளுங்களை நம்ப வச்சு காசை வாங்கிட்டு இழுத்து அடிக்கிறது. நகையை கொடுக்கறது இல்லை காசு கொடுக்கறது இல்லை. சில பேர் ஜெனுவினா கூட்டு பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த கூட்டுக்காரவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கூட்டு லாடுறாங்களா, இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்களா, அந்த 10 பேர் யாராச்சும் ஒரு 2-3 பேர் ஏழ்றீங்க இருக்குதுங்க. நான் ஒன்று சொல்லிட்டேன், நம்ம சமுதாய மத்தியில் இந்த ஒரு விஷயம் நான் நீங்கள் பதிவு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க பிஸ்னஸாக, கூட்டை வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நீங்களே தங்குங்க பண்ணிங்க. சரியா, நீங்களே தங்குங்க பண்ணிங்க. காலி நம்மக்கிட்ட வந்து கேட்கும் போது நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் இந்த மலேசியாவில் தான் வாழ்கிறேன். நானும் ஒன்றும் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. அப்போ பாருங்க, எனக்கும் நெகை ஆசை இருக்கு, நானும் காசு சம்பாதிக்கிறேன், எல்லாம் இருக்கு. ஆனால் எப்படி அதுக்காக நம்ம பிளான் பண்ணி ஓகே நம்ம வருமானம் இவ்வளோ வருது, நம்ம இப்படி செய்யலாம். இப்போ நிறைய கடை, நான் கடையை ப்ரொமோட் பண்ணல, ஆனால் சொல்லிக்கிறேன், எம்எஸ் கோலு தனம் எனக்கு சரியா தெரில, ஆனால் சில கடைங்க, நிறைய கடை நானும் பார்க்குறேன், பவுனு கடைங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. ஒரு 4 பேமெண்ட் 5 பேமெண்ட்ல கட்டி எடுக்கிற மாதிரி. நீங்க அந்த மாதிரி போய் கிராப் பண்ணிட்டு போயிடலாமே, இல்ல பொறுமையா காசு சேர்த்து வச்சு நீங்க வாங்கி போட்டுங்க நகையா. இப்ப இருக்கிற காலத்துக்கு நகை போட்டுட்டு வெளியே தைரியமா சுத்தவா முடியுது, நீங்க சொல்லுங்க. அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து அவங்ககிட்ட காசை ஏமாந்துக்கிட்டு கூட்டு கட்டி ஏமாந்துக்கிட்டு, நீங்க கூட்டு கட்டி எவனோ ஒரு அஞ்சிரிக்காரன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான் வெளியே உங்க கூட்டு காசுல. யோசிங்களா, கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. நான் அப்புறம் வந்து இந்த முட்டாள்னு சொன்ன கோவப்படுறீங்கன்னாக்க எனக்கு தெரில. சரியா, நான் எல்லாத்தையும் சொல்ல, நான் சில பேரை சொல்றேன். எப்படி நீங்க அதை நம்பி ஏமாறுறீங்க, கூட்ட நம்பி ஏமாறுறீங்க, ஸ்கேமை நம்பி ஏமாறுறீங்க, எப்படி ஏமாறுறீங்க? எனக்கும் தான் மெசேஜ் வருது, உனக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்து இவ்வளோ, நீ வந்து ஒரு அடியா தேய்ச்சிட்ட, உனக்கு ஒரு 50,000 நாங்கள் போடணும், நீ உன் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புன்னு. இல்லை, நான் கேட்குறேன், எவனாச்சும் திடீர்னு வந்து நான் இப்போ நானே வச்சுக்குவேன், ரோட்டில் போகிற ஒரு ஆளுக்கிட்ட நிப்பாட்டி என்ன ஒரு 10,000 வச்சுங்க செலவுக்கு, நானா பைத்தியக்காரனா இல்லை என்ன? அதை யோசிக்க மாட்டீங்க? ஒருத்தர் திடீர்னு வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி கொடுக்குறானேன்னு யோசிக்க மாட்டீங்க? தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே 1 கிலோ 300 கிராம் மூளைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அந்த இதில் தான் சொல்லுவாங்க, சயின்ஸ் படித்தபடி அப்படி தான். 1 கிலோ 300 கிராமோ 1 கிலோ 350 கிராமோ என்னமோ மூளைன்னுவாங்க. அந்த மூளைக்கு கொஞ்சமாச்சும் வேலை கொடுங்க, யோசிங்க, எது செய்கிறோம்னுக்கும் யோசிங்க. செஞ்சு முடிச்சுட்டு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்புறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரோல் பேஜுக்கு மெசேஜ் அனுப்புறதோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரியா, சிந்திச்சு செயல்படுங்க. கஷ்டப்பட்டு உழைச்ச காசை ஏதோ ஒரு அஞ்சிரிக்காரன்ட்ட கொடுத்து ஏன் ஏமாறுறீங்க? எனக்கு வருத்தமா இருக்கு.
நான் இப்போ ஆதங்கமாக பேசுறேன்னா எனக்கு வருத்தமாக இருக்கு. என்கிட்ட வந்து சொல்லி ஒரு ஆள் அழுவும் போதோ அவங்க கஷ்டம் சொல்லும் போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் போயிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் போய் நேரில் இறங்கி இப்போ லட்சியில் நான் போய் நேரில் இறங்குறேன், பஞ்சாயத்து பண்ணுறேன், அடிப்படை சண்டை ஆயிடுச்சு, நான் போய் உள்ளே உட்காரணும். யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சரியா? உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க. இல்லை என் ஃபேமிலி வந்து சம்பவம் பண்ணிக்க மாட்டாங்க, இல்லை என் ஃபேமிலிக்கு தெரியாது. இந்த பொம்பளாலாம் ரொம்ப சில பேர், இல்லை நான் என் ஃபேமிலிக்கு தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் போட்டேன், என் ஃபேமிலிக்கு தெரியாமல் போட்டேன். இன்னத்துக்குங்க தேவையில்லாத வேலை. அப்போ உங்களுக்கு பாருங்க ஃபீல் பண்ணுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கனால நீங்கள் வீட்டில் சொல்ல மாட்டீங்க, உங்கள் ஹஸ்பண்டை சொல்ல மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. ஆம்பளாலும் அப்படிதான். இல்லை நான் என் ஒய்ஃபுக்கு தெரியாது ப்ரோ, இல்லை வெளியே யார்ட்டும் சொல்ல வேணாம். ஏன் அப்போ நீங்கள் பயப்படுறீங்க பாருங்க. இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு தெரிஞ்சும் நம்பி காசை போட்டு அப்புறம் புலம்புறீங்க. என்ன பண்ணுறது? கமோன்லா கொஞ்சம் நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.